கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு உயர்வு ஒரு தாழ்வு இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்ற காலம் என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது நம்மளை எந்த நேரத்தில் உயர்த்தினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் தேவனுக்கு தெரியும். நிறைய குடும்பத்தில் நினைப்பாங்க, பிரதர் எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தேவன் மாற்றி தருவார். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி அவருடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு உயர்வு உண்டு. இப்ப என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு போனாலும் சர்ச்சில் வந்து கோயில் விட்டு வேலை பார்த்தேன். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்தேன், நீ மன்னிங்கன்னு சொன்னேன். அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் உயர்த்தினார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பாதபடியிலே காத்திருக்கும் போது தம்முடைய மகிமையினாலே தம்முடைய கிருபையினாலே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பாத்திரம் என்னைக்கு ஃபுல்லாகுதோ அன்னைக்கு தான் வெளியில கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில உயர்வுன்னு ஒன்று இருக்கு. அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலம், ஏற்ற நேரம், ஏற்ற சமயம் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிடலாமா, அந்த மனுஷன்ட்ட போனா ஒரு வேலையை வாங்கிடலாமா, அந்த மனுஷன்ட்ட பழகுனா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிருமா, பொய் பேசினா செட்டில் ஆயிருமா, எப்படியாவது களவாண்டு சொத்து சேர்த்தா செட்டில் ஆயிருமான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் சாபமா மாறிடும். ஆனால் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. தேவன் உயர்த்தினால் அது பரிபூரணம். அதுல எந்த பிசாசு குறுக்கெல்லாம் வர முடியாது, யாரும் வர முடியாது. தேவன் உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வைத்திருப்பார். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பார். அந்த டைம் வந்த உடனே உங்களை வெளியில கொண்டு வந்துருவார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கும் போது என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என் பையனுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி கேட்பாரு. என் கையில நீ அடங்கி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் உன்னை உயர்த்தினேன் அப்படிம்பாரு. அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது உயர்த்திடுவார். அவர் உங்களை விசாரிப்பாரு. ஏன் கவலைப்படுற, ஏன் அழுற, ஏன் கண்ணீர் வடிக்க, என்ன பிரச்சனை. அவர் உங்களை உருவாக்குன தேவன். அவருக்கு தெரியும் உங்க இதயத்துல என்ன கவலை, ஏன் அழுறீங்க, ஏன் பிரச்சனை, என்ன சூழ்நிலை, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் மனுஷன்ட்ட போய் வச்சிடாதீங்க அப்படிங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் தேவன்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கும் அப்படின்னா, நேராக ஃபோனை கையில் எடுக்கணும். ஒரு பாஸ்டர் இல்லைன்னா வேற யார்ட்டையாவது, இல்லைன்னா ஃப்ரெண்டு, இல்லைன்னா குடும்பத்தில் யார்கிட்டையாவது புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லிடுது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையை கொண்டு போய் தேவன்கிட்ட சொல்றாங்க.
அப்போ இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் அதனுடைய ஆழம் என்ன சொல்லி பார்க்கும்போது, நிறைய குடும்பத்தில் நிறைய எண்ணத்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த புலம்பல் மனுஷன்கிட்ட போய் சொல்லாமல், ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக உயர்த்துவார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை உமக்கு தெரியும். 24 மணி நேரமும் கர்த்தர் எங்க கூட வரணும். மனிதருடைய கண்களில் தயவடிக்கிறது கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கையின் கீழில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர்வு எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ சூழ்நிலையில் வேதனையோடு, துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் உண்டு. காண்டாமிருத்தத்தை விளைத்தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டை வைத்து எழும்ப எடுத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்க இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோட எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து வருங்கள். 9363064182 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பு 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.